ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். நட்சத்திரங்களும் அதன் காரகத்துவங்களும் என்ற வரிசையில் இன்று 8வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சார்ந்த தகவல்களை பார்ப்போம். வாருங்கள் நண்பர்களே. பூச நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 7 நாட்கள் தோஷமும், 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 12 நாள் தோஷமும், 3ஆம் பாதத்தில் பிறந்து மாரகாதிபதியினுடைய திசை பாலாரிஷ்டம் சகட யோகம் இந்த மூன்றும் அமைந்திருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறந்த அன்றே மரணத்துக்கு வாய்ப்புண்டு என்றும் சொல்லியுள்ளார். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 27 நாட்கள் வரை தோஷம் என்று சொல்லியுள்ளார்கள். அடுத்து இந்த நட்சத்திரத்திற்கு உரிய காயத்ரி மந்திரம் என்று சொல்லும் பொழுது ஓம் பிரம்மவர்ச்சாய வித்மகே மகாதிஷ்யாய தீமகி தன்னோ பூஜ்ய பிரசோதயாத். இது இந்த பூச நட்சத்திரத்துக்குரிய காயத்ரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை உங்களுடைய பிறந்த நட்சத்திரமான பூச நட்சத்திரம் முதல் அடுத்து தொடர்ந்து ஒரு 21 நாள் அதிகாலை வேளையில் ஒரு 12 முறை தினம் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய நிறைய சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை இந்த சனீஸ்வரன் உண்டு பண்ணி தருவார் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. நிறைய நண்பர்களிடம் சொல்லி அவர்கள் இந்த பாராயணத்தை செய்து பொருளாதாரம் எப்படி இருக்கிறதோ இல்லையோ தெரியல சார், ஆனால் ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தகவல் வந்ததை, லாஸ்பேக் வந்ததை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்தது இந்த ராசி மண்டலத்தில் 27 நட்சத்திரங்களில் இது 8வது நட்சத்திரம். இது வானமண்டலத்தில் 93.20 பாகை ஒரு கலையிலிருந்து 106 பாகை வரை 106 பாகை 40 கலை வரை பரவியுள்ளது. இந்த பூச நட்சத்திரம் 3 நட்சத்திரங்களில் கூட்டாகும். ஆகாயத்தில் இது அம்புபோல் அல்லது மாலை வடிவத்தில் இருக்கும் என்பதை சொல்லியுள்ளார்கள். இதில் கடக ராசியின் நடு நட்சத்திரம். இந்த நடு நட்சத்திரம் ஒரு ராசியில் எந்த ராசியில் வந்தாலும் அந்த நடு நட்சத்திரத்துக்கு அதிக பிரபல்யமான யோகம் உண்டு என்பது பொதுவான ஒரு தகவல். இது நடைமுறையில் நிறைய ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன், அது ஒத்துப்போகிறது. அடுத்து இதனுடைய பறவை என்று பார்க்கும் பொழுது நீர்க்காக்கை, எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது 3, மரம் என்று பார்க்கும் பொழுது அரச மரம், தோற்றம் என்பது பார்க்கும்போது அன்பு மாலை, நாடி என்று பார்க்கும் பொழுது பித்த நாடி, அதிபதி என்று பார்க்கும்போது சனி, வேதை நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது போராடம், தசா ஆண்டுகள் மொத்தம் 19 ஆண்டுகள், மிருகம் என்று பார்க்கும் பொழுது ஆண் ஆடு, பாலினம் என்று பார்க்கும்போது ஆண், பார்வை என்று பார்க்கும் பொழுது மேல்நோக்கு பார்வை, தன்மை என்று நிறம் என்று பார்க்கும் பொழுது வெண்மை, தன்மை என்று பார்க்கும் பொழுது சுப்ரம், கணம் என்று பார்க்கும் பொழுது தேவகணம், ரட்சி என்று பார்க்கும் பொழுது தொடை ரட்சி, விசக்கடிகை என்று பார்க்கும் பொழுது 24 நாளிகை முதல் 22 நாளிகை முதல் 24 நாளிகை வரை, அதாவது 2 நாளிகை மட்டும் விசக்கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய பிரதிபலன் வருத்தப்படத்தக்கதோ அல்லது நஷ்டப்படக்கூடியதாகவோ அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த விசக்கடிகை நேரத்தில் கூடுமான வரையில் எந்த ஒரு செயலும் செய்யாமல் தவிர்ப்பது அல்லது புது உறவுகள் இல்லாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி மற்ற குழந்தைகள் உறவாக இருந்தாலும் அந்த 2 அல்லது 4 நாளிகை வரை எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் அதனுடைய சர்ச்சைகளை உண்டு பண்ணாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு பயணிக்க பாருங்கள். அது நல்ல யோகத்தை தரும். அதே சமயத்தில் அமிர்த கடிகை என்று சொல்லும் பொழுது 42 நாளிகை முதல் 46 நாளிகை வரை இந்த 4 நாளிகை என்பது அமிர்த கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிகை காலங்களில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலை திருப்திகரமாக முழு ஈடுபாட்டோடு செய்யுங்கள். எந்த உறவுகளிடம் உறவாடும் பட்சத்தில் அந்த உறவு உங்களுடைய எதிர்கால
சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் உகந்ததாக அமையும். அதே சமயத்தில் உங்களுடைய புதிய தொழில் முயற்சி என்பது சிறப்பாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். திருப்தியாக செயல்படுங்கள். அடுத்து இதில் தோன்றியவர் என்பது சுகர்நாடி என்ற நாடி ஜோதிடத்தை கண்டு எழுதி தெளிவு பெற்று அதன் மூலம் ஜோதிட உலகிற்கு ஒரு புதிய பரிமாணத்தை தந்த சுகர் என்ற ஒரு முனிவர் பிறந்த காலம் அல்லது பிறந்த நட்சத்திரம். அதற்கடுத்தது கிளி என்ற ஒரு பறவை இதனுடைய ஆதிக்கம் பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிதேவதை என்று பார்க்கும் பொழுது குரு அதிதேவதையாக சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்து குணம் என்று பார்க்கும் பொழுது பகிரங்க குணம், சந்தனம் தானம் செய்வதில் இவர் சிறப்பான யோகத்தை தருகிறார். ஐராவதி நட்சத்திரத்தின் வீதி என்ற வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாமச குணம் கொண்டவர், தென்கிழக்கு திசைக்கு அதிபதியானவர். சுப்பிரமணியனுடைய வழிபாடு சிறப்பாக இருக்கும். மத்திய நாடி நீர்க்காகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இந்த 4 ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு மரம் அல்லது தாவரங்கள் இவர்களுக்கு மிக மிக யோகத்தை தருவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதில் பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு அரசமரமும், 2ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு ஆச்சாமரமும், 3ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு இருள் மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நொச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பொதுவாகவே இவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்வ காரிய தகுதி உள்ளவர்கள், அதாவது சர்வ செயல்களையும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவர்கள், தெய்வ பக்தி உடையவர்கள், சர்வாதிகாரி, நிதானமான தைரியம் உள்ளவர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர், புத்திசாலி, ஞானி, சந்தோஷம் உள்ளவர்கள், கால்நடை செல்வங்கள் உள்ளவர், நல்ல காரியங்களில் விருப்பம் உள்ளவர். அதே சமயத்தில் சண்டைக்காரராகவும் சுயநலம் வாய்ந்தவராகவும் இருப்பார். பெண்களிடத்தில் அதிக பிரியமாக இருப்பார்கள். வாசி யோகத்தில் இவர்கள் அதிக பிரியமுள்ளவர்களாகவும் சிவபக்தி உள்ளவனாகவும் பூர்வ ஜென்ம புண்ணியமுள்ளவர்கள். இவர்கள் செயலில் பிறர் செயலில் மந்தமுள்ளவர்கள், தன் செயலில் அதிவேகம் கொண்டவர்கள். உடல் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது 4ஆம் பாதத்துக்குரிய நெஞ்சு பகுதி, நுரையீரல் பகுதி மற்றும் இதயத்தினுடைய மேல் பகுதி போன்ற பகுதிகள் இவர்களுக்கு பூச நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் கொண்டதாக அமைகிறது. நோய்கள் என்று பார்க்கும் பொழுது காச நோய் தொந்தரவு, வாயு தொந்தரவு, சீல்வடியும் புண்கள், பித்த நீர்க்கற்கள், ஏப்பம், நெஞ்சு பகுதியில் கண்டி போன காயங்கள் மற்றும் காயங்கள், மஞ்சள் காமாலை, இருமல், சொறி, சிரங்கு, வெக்கல், பல்லை சுற்றியுள்ள திசுக்களினுடைய பாதிப்பு, மூச்சுக்குழல் பாதிப்புகள், மூச்சு தடுமாறுதல். அதே சமயத்தில் கழுத்து பகுதிக்கு கீழ்ப்பக்கு, அதாவது நெஞ்சினுடைய மேல் பகுதியில் வரும் சின்ன சின்ன வீக்கங்கள், நீர்க்கட்டி, கொப்புளம், அனைத்து விதமான விஷக்காய்ச்சல் மற்றும் மார்பக நோய்கள், நுரையீரல் புற்றுநோய்கள் இவை உட்பட அனைத்து நோய்களும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே சின்ன சின்ன தொந்தரவுகளை காணுவதை நடைமுறையில் பார்க்கிறோம். காரகம் என்று பார்க்கும் பொழுது இரும்பு, வண்டி, வாகனம், போக்குவரத்து மற்றும் ஆயில், கிரீஸ், கால்நடைகளில் வெள்ளாடு, மிருகங்களில் எருமை, பன்றி வளர்ப்பு, விற்பனை, இறைச்சி வியாபாரம், தாவரத்தில் எள், செங்கரும்பு, நிலக்கடலை மற்றும் அனைத்து விதமான எண்ணெய் வித்துக்கள். உறவுகள் என்று பார்க்கும் பொழுது அம்மா, சித்தப்பா, வயதில் மூத்தவர்கள், மாமனின் மனைவி, முதல் குழந்தையினுடைய வாழ்க்கை துணை நிலை மற்றும் தனக்கு கீழ் வேலை செய்பவர்கள் மற்றும் அனைத்து மெக்கானிக்குகளும், அதாவது பழுது பார்ப்பவர்களும், அனைத்து விதமான வாகனங்கள், மோட்டார், இயந்திரம், வண்டி வாகனம் மற்றது மற்றும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது அனைத்து வித பழுது நீக்கிகளும் இந்த பூச நட்சத்திரத்துக்கு ஆதிபத்தியம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து தனக்கென்று ஒரு ஆடையை வடிவமைத்து அந்த ஆடை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய செயல் தரமானதாக இருக்க வேண்டும் எண்ணத்தில் செயல்படும் அத்தனை தொழிலாளிகளும் பூச நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பூச நட்சத்திரம் என்பது சிறப்பான விஷயம். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அப்பா அம்மாவுக்கு பொதுவாகவே ஒற்றுமை குறைந்து இருப்பதை எண்ணற்ற ஜாதகங்களில் பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த பூச நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் தன்னில் மூத்தவர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நல்ல உறவும் நல்ல
வரவு செலவுகளும் சிறப்பாக இருக்கிறது. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் கசப்பும் சங்கடமும் வருவதை காண முடிகிறது. அதற்கடுத்தது இவர்களுக்கு வரும் நோய்கள் எதுவாக இருந்தாலும் சடுதியில் மரணத்தை தராமல் நீண்ட நாட்களுக்கு மரண பயத்தை தருகின்ற நோய்களை இந்த பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், தந்தை வழி தாத்தா சொத்து, தந்தை வழி தாத்தா உறவுகள், தந்தை வழி தாத்தா வழியில் வந்த ஜீவனங்கள் எதுவும் இவர்களுக்கு சிறப்பாக அமைவதில்லை. அதே சமயத்தில் இவர்கள் தந்தை வழி சொந்தத்திலும் உறவுகளிலும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது என்பதும் அவ்வளவு சிறப்பாக அமைவதில்லை, நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கடுத்து இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் 18 வயதை கடக்கும் பொழுது தன்னுடைய ஊரிலிருந்து, சொந்த பூர்வீகத்திலிருந்து வெளியேறியவர்கள் அத்தனை பேரும் தப்பி தவறி ஒருவர் இருவர் இறந்திருக்கின்றனர். ஆனால் யாரும் தோல்வி பெறவில்லை. அதாவது வறுமையிலேயோ சங்கடங்களிலோ இருக்கவில்லை என்பதை கடந்து வந்த 25 வருட காலமும் எனக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. ஆக நம்பிக்கையோடும் சுய நம்பிக்கையோடும் துணிச்சலாக செயல்படும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்த்துக்களும் கூட. அதே சமயத்தில் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. அடுத்து வரும் நட்சத்திர காரகத்துவங்கள் என்ற வரிசையில் இடையில் ஓரிரு பதிவுகள் வித்தியாசமாக தர காத்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகமும் 12 ராசிகளை கடக்கும் பொழுது இந்த பூமியில் எந்த பொருள்கள் ஏற்றத்தை தருகிறது அல்லது இறக்கத்தை தருகிறது, அதாவது விலைவாசி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்ற இறக்கத்தை எது தருகிறது, எந்த ராசியில் ஒரு கிரகம் பயணிக்கும் பொழுது தருகிறது, எந்த ராசியில் ஒரு கிரகம் பயணிக்கும் பொழுது பலமான பாதிப்புகளை தருகிறது என்பது சார்ந்த தகவல்கள். அதாவது 12 ராசிகளும் நவகிரகங்களின் கோச்சாரம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பதிவுகளாக தர காத்திருக்கிறேன். அதில் அடுத்து 2 ஒரு காணொளிகள் கோச்சாரமும் 12 ராசிகளும் 9 கிரகங்களும் என்ற தலைப்பில் தர காத்திருக்கிறேன். அதற்கு அடுத்தது இந்த காணொளியை காண்பவர்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுடைய கருத்து பெட்டியில் தெரியப்படுத்துங்கள். ஜாதகம் சம்பந்தப்பட்டது, உடல்நலம் சம்பந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் கேள்விகளை கேளுங்கள். எனக்கு அவகாசம் கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பதிலளிப்பேன். அந்த பதிவை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவுமானால் அந்த நாள் எனக்கு இனிய நாளே. சரி நண்பர்களே, தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இயமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.